ஊருக்கு போன நாங்கள் எல்லோரும் எங்கள் அம்மாட்ட வந்து ஐஸ் பிரியாணி வேணும்னு சொல்லி கொடுத்தோம். ஐயோ இவ்வளோ பேருக்கு என்னால் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அம்மா பழைய சாதம் தான் ஐஸ் பிரியாணின்னு சொன்னேன். அவ்வளோதான் தடபுடலாம் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே குக்கும்பரில் ஆனியனை கட் பண்ணி போட்டாங்க. கூடவே கல் உப்பை கொண்டு வந்து வச்சாங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா பச்சை பயிரில் துவையல் அரைச்சி கொடுத்தாங்க. கொத்தரங்காவை வறுத்து கொடுத்தாங்க. ஒரிஜினல் மாட்டுப்பாலில் அப்படியே தயிர் பண்ணி கொடுத்தாங்க. மீன் குழம்பு சைடிஷாக வச்சாங்க. என்னென்னலாம் சூப்பராக நேச்சுரலாக இருக்கும்போது அத்தனையும் கொடுத்தாங்க. அப்படியே சாப்பிட சாப்பிட தேவாமிர்தமாக இருந்ததுங்க. இதை சாப்பிட்றதுனால பார்த்திங்கன்னா நம்ம பாடியோட ஹீட்டெல்லாம் குறைஞ்சி செம்மையாக கூலிங் ஆகுங்க. இதில் அயனு, பொட்டாசியம், புரோட்டீன் எல்லாமே இருக்குது. இதை சாப்பிட்டா குடல் சம்மந்தப்பட்ட எந்த பிரச்சனையும் இருக்காது. அவ்வளோ சூப்பராக டைஜஷன் சூப்பராக இருக்குங்க. ஏன்னா இது ஃபர்மெண்டைஸ்டு பண்ண ஃபுட்டுங்க. இதில் பார்த்திங்கன்னா ப்ரோபயோட்டிக் அதிகமாக இருக்குது. அதாவது குட் பாக்டீரியா நிறைய இருக்கிறதுனால நம்மளோட குடலை சூப்பராக வச்சுக்கும், அல்சர் வராமல் பார்த்துக்கும். இன்னும் இதில் பார்த்தீங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குதுங்க. அதனால் பார்த்தீங்கன்னா ஸ்கின்னில் கொலாஜனை இன்க்ரீஸ் பண்ணும். இன்னும் பார்த்தீங்கன்னா ஏஜே தெரியாது, வயசாகிற தோற்றமே தெரியாது, அந்த மாதிரி இருக்குங்க. ஒரே ஒரு விஷயம் தான் இதில் இருக்குது. வெயிட் லாஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணுறவங்க இந்த ரைஸோடு எடுத்துக்கிட்டால் கார்போ பார்த்தீங்கன்னா 100 கிராமுக்கு 14 கிராம் இருக்குது. கலோரியே பார்த்தீங்கன்னா 100 கிராமுக்கு 73. அவங்களுக்கு தான் பிரச்சனை. அவங்க என்ன பண்ணலான்னா இதை அப்படியே இந்த ரைஸை மட்டும் ஸ்க்யூஸ் பண்ணி புழிஞ்சு எடுத்துட்டு இந்த ஜூஸை அப்படியே குடித்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ சொன்ன அத்தனை பெனிஃபிட்டும் அவங்களுக்கும் கிடைச்சிரும். வெயிட் லாஸுக்கும் இது சப்போர்ட் பண்ணும். அதனால் இதை எல்லாரும் சூப்பராக எடுத்துக்கலாம். இப்போ ரிசர்ச்சில் கூட என்ன சொல்கிறாங்க தெரியுமா? கேன்சரையே தடுக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட நம்ம பாரம்பரிய ஃபுட்டை நம்ம ஏன் சரியாக பயன்படுத்தலை? இப்போ யார் வீட்டில் சாப்பாடு மீந்து போச்சு மத்தியானம்னு சொல்லிட்டா ஃபீலே பண்ணாதீங்க. அதை சாப்பிட்டு தீர்த்துணுன்னு முடிவு பண்ணாதீங்க. சந்தோஷமாக எடுத்து அப்படி நைட்டு ஊற வச்சு காலையில் எடுத்து அந்த ஃபர்மெண்டேஷன் ட்ரிங்கை மட்டும் குடிங்க. லைஃபே மாறிடுங்க. சூப்பராக இருக்கலாம் நம்ம ஹெல்த்தியாக.